தாம்பரம் கிஷ்கிந்தா சாலையில் உள்ள அஞ்சுகம் நகரில் புதிதாக திறக்கப்பட்ட மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி நேற்று மாலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் வன்னியரசு தலைமையில் அப்பகுதி மக்கள் கடை முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கடைக்குள் புகுந்து ஊழியர்களை விரட்டிய சிலர் அங்கிருந்த மதுபான பாட்டில்களை அடித்து நொறுக்கி பணத்தை கொள்ளையடித்ததாக கூறப்படுகிறது. மேலும் மதுபான கடைக்கு சிலர் தீ வைத்து கொளுத்தினர். இதில் கடையில் இருந்த 10 லட்சம் ரூபாய் பணமும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீடான மது பாட்டில்களும் எரிந்து 20 லட்சம் ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். திடீர்னு ஒரு 50 பேர் 100 பேர் கொண்ட கும்பல் அப்படி வந்துட்டாங்க. உள்ளே வந்துட்டு ஒயின் ஷாப்பில் உள்ளவங்க டாஸ்மார்க்கில் உள்ளவங்கள அப்படி உள்ள சூப்பர்வைசரு அந்த சேல்ஸ்மேன் பார்த்தவங்கள அப்படியே பிடிச்சி வெளியே போட்டு இடித்து அடித்து பணம் காசுலாம் சூறையாடி அப்படியே இந்த பாட்டிலாம் தூக்கி பாக்ஸ்லாம் தூக்கி வெளியே போட்டு தீ வச்சுட்டாங்க சார். இந்நிலையில் மதுபான கடைக்கு தீ வைத்து கொளுத்தியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் வன்னியரசு உள்பட அக்கட்சியினர் 23 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர்.